Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். ஹோப் எல்லாரும் ஹெல்த்தியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல ரொட்டீன் vlog பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ கண்டினியூஸா 2 டேஸோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் வந்து எடுத்திருக்கிறேன். ஈவினிங் 5:30 மணி வாக்கில் காஃபி வச்சு குடிச்சிட்டு அப்புறம் அத்தை வழக்கம் போல் மாடு கண்ணு படுக்கிறதுக்காக தண்ணி தெளிச்சு விட்டாங்க. லேகனும் அத்தை கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். இப்போல்லாம் ஈவினிங் டைம் ஆனாலே நல்லா மோடம் இறங்கிடுது. லாஸ்ட் ஒரு 4 நாளாக ஊரில் ஓரளவுக்கு மழை. கார்டன் சுற்றி பார்த்தீங்கன்னா கோழி உள்ளே வரக்கூடாதுன்னு ஃபுல்லாக சாரீ கட்டி வச்சுருந்தோம். அதெல்லாம் கிழிஞ்சு போச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா இல்லை. அதனால க்ரீன் நெட்டு, கொஞ்சம் இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கேன். ரிசீவ் ஆனது ஒரு நல்ல மேக் ஓவர் கொடுப்பேன், அதை வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சொரக்காய் முடிஞ்சது, அடுத்தது கத்திரிக்காய் நல்லா தலைய ஆரம்பிச்சிருக்குது. கத்திரிக்காய் அறுவடை பண்ணும்போது காமிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் அறுவடை தான். ஆரஞ்சு கலர் பட் ரோஸ், ஒயிட் கலரில் கொத்து கொத்தாக பூக்கிற பட் ரோஸ், ரெட் கலர் பட் ரோஸ், அப்புறம் ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டு, பிங்க் அப்படின்னு எல்லா ரோஸுமே நல்லா பூ பூத்திருந்தது. இதுக்கு ஏதாவது உரம் போடுறீங்களா, டிப்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சம்மர் சீசன் அப்படின்னா கண்டிப்பாக 3 வேளை தண்ணி விடணும், அப்போதான் இந்த அளவுக்கு பூ பூக்கும். அந்த அளவுக்கு வந்து வெயில் அடிக்குது. இதே மழைக்காலம் பனிக்காலம்னா ஒரு நாளைக்கு 1 வேளை தண்ணி விட்டா போதும். அவ்வளோதான் நாங்கள் செடிக்கு பண்ணுறது, வேற எந்த ஃபெர்டிலைசருமே கொடுக்கறது இல்லை. ஸோ அன்னைக்கு வந்து ரோஜாப்பூ அறுவடை சூப்பராக முடிஞ்சுது. லாஸ்ட் ஒரு 4 நாளாக தான் ஊரில் மழை. இந்த வீடியோ எடுக்கும் போதுலாம் நல்லா வெயிலாக தான் இருந்தது. அத்தை மாமா வந்து நைட் டைமில் வெளியே டேபிள் ஃபேன் வச்சு படுத்துக்குவாங்க. கவர்மெண்ட்டில் கொடுத்த ஃபேன் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த அளவுக்கு காற்று வரதில்ல, அதனால புதுசாக ஒன்று வாங்கிக்கிறான்னு போலார் பிராண்டில் 3500 ரூபாய்க்கு ஒரு டேபிள் ஃபேன் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நல்லாவே ஹை ஸ்பீடில் ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் இது லேகனோட ரொட்டீன். ஈவினிங் டைமில் டெய்லி அவன் தான் கோழி அடைப்பான். தப்பி தவறி நாங்கள் அடைச்சிட்டோம், அவ்வளோதான், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மறுபடியும் அதை நீக்கி அவன் அடைச்சாதான் வந்து திருப்தியாக இருக்கும். அதனால அவனே அடைக்கட்டும்னு நாங்கள் விட்டுருவோம். ஸோ ஒரு 6:30-7 மணி வரைக்குமே ஈவினிங் டைமில் எங்கள் ஒர்க்கெல்லாம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சமையல் வேலையை பார்க்க நான் போவேன். ஸோ அன்னைக்கு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான் செய்யலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நார்மல் சாப்பாட்டு பொன்னி அரிசி வந்து 1.5 கப், மீதி இருக்க 1/2 கப் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு 2-3 வாட்டி நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டு போகிறேன். காய்கறி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் தான் இருந்தது. உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ரீசெண்டாக இண்டஸ் வேலியிலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த உடன் ஷாப்பிங் போர்டு தான், க்யூட்டாக குட்டியாக இருந்தது. அடுத்தது ஸ்டீல் அயன் ஓக், இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2.2 லிட்டர் கெப்பாசிட்டி, நல்லா ஹெவியாகவே இருந்தது பாத்திரம். நான் இதை வந்து சீசன் பண்ணுறது லேட்டராக வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பேனும் பிரியாணி பாட்டும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது 1.6 லிட்டர் கெப்பாசிட்டி. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இதோட ஹேண்டில் தான். நல்லா லென்த்தியாக இருக்கனால கொஞ்சம் கூட ஹீட்டே ஆகலை. நல்லா ஹெவி பாட்டம் கொடுத்துருக்கனால பொருள் எல்லாமே ஈவனாக வருபட்டு வந்துச்சு. அடுத்தது பிரியாணி பாட் பார்த்தீங்கன்னா 4.2 லிட்டர் கெப்பாசிட்டி, அப்புறம் வந்து கிளாஸ் லைட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நல்லா ஹெவி பாட்டம், 1 பாட் ரெசிபி, பிரியாணி இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இண்டஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பொருளை வந்து ஹெவி பாட்டம் கொடுத்துருக்கனால ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி சீக்கிரம் குக் ஆகிடும். அதே மாதிரி ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அயன், காஸ்ட் அயன், ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிராஸ், உடன் எல்லாமே கிடைக்குது. நீங்கள் வாங்கும்போது நம்ம கோடு உமால AA யூஸ் பண்ணும். 12% ஆஃபர் கிடைக்கும். கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த பாத்திரத்தில் தான் வந்து சமையல் பண்ண போகிறோம்.
நாம் இன்னைக்கு ரெடி பண்ண போற இந்த சாப்பாட்டுக்கு முக்கியமானது பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அரைக்கிற இந்த சாம்பார் தூள் தான். அதுதான் சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கர்நாடகால இதை பிசிபெல்லா பாத்துன்னு சொல்லுவாங்க. அங்க ரொம்ப ஃபேமஸ். இது வந்து அவங்க அத்தன்டிக்கா செய்யற மெத்தட். கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பு, ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டு அடுப்பை சிம்ல வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு தேங்காவும் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் ஊற வச்சிருந்தோம் பாத்தீங்களா, இதுக்கு வந்து சாப்பாடு நல்லா குழஞ்சிருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம்னா சாப்பாடு நல்லா குழஞ்சி ரெடி ஆயிரும். இப்போ இன்னொரு சைடு அடுப்பில் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே தாளித்து விட்டோம்னா அது வந்து வேகறக்கும் சாப்பாடு ரெடி ஆகிறக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம புது பிரியாணி பாட்டை வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு தக்காளியும் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் எதுவுமே சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஏன்னா கத்திரிக்காய் சேர்த்துருக்கனால சீக்கிரம் கடுத்த மாதிரி போயிடும், காய் வந்து வேகாது. கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் தூள் வந்து போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சாப்பாட்லேயும் உப்பு போட்டுருக்கோம், அதனால் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக விட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். எங்கள் வீட்டில் பூனைக்குட்டிங்க பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பெட்டு. அது இல்லாமல் அவருக்கும் பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். கம்பேரிட்டிவ்லி நாய், பசு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவர் வண்டி சத்தம் கேட்டாலே பூனைக்குட்டி எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும். அவரும் வந்து கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையவே பார்ப்பாரு. அதுக்குள்ளே இந்த சைட் பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி வந்து பிகினிங்லேயே சேர்த்துடக்கூடாது. புளி சேர்த்தாலும் காய்கறி வந்து வேகாது. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா புளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், அவ்வளவுதான். இன்னொரு சைட்ல சாப்பாடு வந்து விசில் வந்திருந்தது. ஓபன் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருந்தது. நாமளும் இன்னும் கொஞ்சம் கரண்டியை வச்சு மசிச்சு விட்டோம்னா நல்லாவே குழஞ்சி சாதம் வந்து ரெடி ஆயிரும். இந்த சாப்பாடு நல்லா குலைவா இருந்தாதான் சாப்பிடறதுக்கு வந்து சூப்பரா இருக்கும். ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சு கொஞ்சம் சுடு தண்ணியும் வந்து கொதிக்க வச்சிருந்தேன். இந்த சைட் பாத்தீங்கன்னா புளி தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் சாப்பாடு வந்து நல்லா குழைச்சி சேர்த்தாச்சு. நான் நினைச்ச மாதிரியே தண்ணி வந்து பத்தல. மறுபடியும் சுடுதண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொலன்னு சாப்பாடு வந்து ரெடி ஆயிருந்தது. இதுக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெய்ல வந்து முந்திரி பருப்பை வந்து தாளிச்சு கொட்ட போறோம். இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து நெய் சேர்த்துக்கோங்க, சூப்பரா இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. லைட்டா வறுத்து சாப்பாட்டுல கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷா கொத்தமல்லி தலையை கிள்ளி போட்டா நம்மளோட சாம்பார் சாதம் சூப்பரா ரெடி. நல்லா சூடா இருக்கும்போது அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் வந்து சூப்பரான காம்பினேஷன். நான் அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி வந்து செஞ்சிருந்தேன். அதை வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அன்னைக்கு வந்து ஃப்ரைடே மாமா மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே கழுவி காய வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. 1 வீக்கான ஃபுல் ப்ரிப்ரேஷனும் வந்து ரெடி பண்ணிட்டேன். அன்னைக்கு நைட் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு அயன் ஓக் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்களே, எனக்கு அதில் ஃப்ரைட் ரைஸ் செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது எப்படி தான் இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துடணுன்னு அன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு நான் வந்து எடுத்து சீசன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து பியோர் ஷீட் அயன் ஓக், அதனால வந்து துருப்பிடிக்காம இருக்க கிரீஸ் வந்து மேல தடவி வச்சிருப்பாங்க. இதே கேஸ்ட் அயன் அப்படின்னா அது ப்ரீ சீசன்டா வரும். இந்த அளவுக்கு வந்து நம்ம சீசன் பண்ண தேவையில்லை. பட் இது வந்து கம்பல்சரி இந்த அளவுக்கு சீசன் பண்ணாதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் விம் சோப் வச்சு உள்ள வெளியே எல்லாமே நல்லா சோப் வச்சு மைல்டா வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட்டாக விட்டுடலாம். இந்த அளவுக்கு புகை வரணும். புகை வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் ஏதாவது ஒன்று விட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு உள்ள வெளியான 2 பக்கமும் தொடச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து காட்டன் துணி கூட யூஸ் பண்ணலாம். துணியாக இருந்தால் ரீயூஸ் பண்ண முடியாது, டிஷ்யூ பேப்பராக இருந்தால் ஈஸியாக தூக்கி போட்டுடலாம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ள வெளியான 2 பக்கம் தொடச்சி எடுக்கும் போது அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து என்ன கலரில் இருந்ததுன்னு பாருங்கள். ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட்டாக ஒரு 4-5 டைம் பண்ணணும். அப்போ தான் வந்து கிரீஸ் எல்லாமே சுத்தமாக வரும். மறுபடியும் எடுத்து விம்பார் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு கழுவி அடுப்பில் வச்சு புகார அளவுக்கு சூடானதும் ஆயில் அப்ளை பண்ணி இதையே தான் கண்டினியூ பண்ணணும். நான் 4 டைம் பண்ணிவிட்டு 5ஆவது டைம் பண்ணும்போது டிஷ்யூ பேப்பர் பார்த்துக்கோங்க. ஸோ நான் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம விட்ட ஆயிலோட இது மட்டும்தான் அது இருந்ததே தவிர பிளாக் கலர் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான சீசனிங். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இவ்வளோ ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைச்சு மறுபடியும் வாஷ் பண்ணி ஒரே ஒரு டைம் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுட்டோம்னா போதும், அடுத்த குக்கிங்க்கு ரெடி ஆயிரும். நம்மளோட ஓக் வந்து ரெடி. காளான் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேவையான எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டில் கிடைக்கிறதுக்கு கடைசியாக ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த ஓக் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் வந்து கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது. இந்த 2ம் அந்த பட்டரில் போட்டு நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. அது பட்டரில் ஃப்ரை ஆகும்போது அதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் மெத்தடில் செய்யலை, கொஞ்சம் இந்தியனைஸாக செஞ்சுருந்தேன். அதனால் ஒரு துண்டு இஞ்சி 4 பல் பூண்டை இடிக்கடலில் தட்டி வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். 2 பாக்கெட் காளான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு பைட்டுக்கும் காளான் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காளான்லேருந்து தண்ணி நல்லா விடும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊறணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி விட்டு 2 விசில் வந்ததும் இறக்கிட்டு விசில் போனதுக்கப்புறம் உடனே பாத்திரத்தில் கொட்டி பரப்பி வச்சிட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக அந்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாரும் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சுகரும் வந்து சேர்த்துக்கோங்க. கடைகளில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும். அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேன். அது இந்த கொத்தமல்லி தழை தூவின உடனே இறக்கிடுங்க. அந்த கொத்தமல்லி தழை வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே அன்றைக்கி சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு எக் சேர்க்கணும் அப்படின்னா தனியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு காளான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.